ரீசெண்டாக வந்து நான் தாய்லாந்து போயிருந்தேங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு நடந்த ஒரு ஸ்கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ நான் வந்து ஈவினிங்காக வந்து அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிருந்தேன் ரோட் சைடில். அங்கே பார்த்தப்ப சில நார்த் இந்தியன்ஸ் வந்து என்னோடய முடியை பார்த்து ஏதோ சொன்னாங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்கல, நான் பாட்டில் நடந்து போயிட்டே இருந்தேன். இன்னும் ஒருத்தவர் வந்து ரொம்ப க்ளோஸாகவே எங்கள் பக்கத்தில் வந்து என்கிட்ட கொஞ்சம் ஹிந்தியில் ஏதோ சொன்னார். எனக்கு ஹிந்தி வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ அதை வச்சு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து என்னை அப்படியே முடியை வந்து கருப்பாக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு சூப்பரான மருந்து இருக்குது, தாய்லாந்து ஹெர்பு வா அப்படின்னு என்னை கூப்பிட்டுட்டு வந்து போனார். ஸோ நானும் வந்து ரியலி நம்பிட்டேன். ஓகே, இவர் ஏதோ சொல்கிறது போல், முயற்சி பண்ணுறது போல் அப்படின்னு அவர் கூடயே தான் போனேன். நான் போகிறப்பே நான் கேட்டேன், என்ன ப்ரைஸ் ஆகும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து இல்லை, ஒரு இந்தியன் ருபீஸ் ஒரு 4000 ரூபாய் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னார். நானும் அந்த பேச்சை நம்பி அவர் கூடயே போனேன். கூடயே போனவுடனே ஒரு கடைக்குள்ளே என்னை கூப்பிட்டு போனார். அந்த கடைக்குள்ளே போனவுடனே எனக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு. அப்படியே வந்து நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், இது மாதிரி ஸ்கேம் இருக்கான்னு. ஸ்கேம் வந்து இது மாதிரி ஸ்கேம் வந்து பத்தாயால் நடக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படியே வந்து நான் உஷாராயிட்டேன். உஷாரான உடனே ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் எடுத்தார். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாரு. நான் ஓப்பன் பண்ணாதீங்க, என் கையில் வந்து 50 பாத் தான் இருக்குது. ஸோ 50 பாத்துனா நம்ம ஊர் காசுக்கு மேபி ஒரு 75 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடையில் விட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வெளியில் வரும்போது அது மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, முடியை கருப்பாக்கலாம், முடியை கருப்பா. அப்போ தான் தெளிவாக தெரிஞ்சிச்சு நம்ம வந்து ஸ்கேம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் தாய்லாந்து போகிறீங்க அப்படின்னா தெர் ஆர் பாசிபிள் ஸ்கேமு. எப்படின்னா, ஒன்று வந்து முடியை வந்து கருப்பாக்குறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரியலி கொஞ்சம் குண்டாக இருந்தீங்கன்னா உங்களை ஒல்லி ஆக்குறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாசிபிள் ஸ்கேமுங்க. தாய்லாந்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க போனீங்கன்னா.